கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சிகாகோ நகரில் உள்ள கெண்ட் பல்கலைக்கழகத்தில் 2 பேர் சட்டக்கல்லூரியிலே பட்டம் பெற்றார்கள். அந்த 2 பேரும் ஒரே அறையில் தங்கி நண்பர்களாய் பழகி தீவிரமாய் படித்து வந்தார்கள். அதிலே ஒருவர் அந்த சட்டக்கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். மற்றவர் 3வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். இதில் என்ன விசேஷம் என்றால், அந்த முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றவருக்கு கண் தெரியாது. 3வது மாணவனாக தேர்ச்சி பெற்றவருக்கு 2 கைகளும் இல்லை. அவர்கள் தங்கும் அறையிலே கைகள் இல்லாதவர் புத்தகத்தை வாசிப்பார். கண் தெரியாதவர் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி கொடுத்து அவர் வாசிப்பதை அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பார். இப்படியே அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கற்றுக்கொண்டு ஒருவர் முதலாவதாகவும் மற்றவர் 3வதாகவும் வந்து சாதனை படைத்தனர். நாங்கள் ஒருமித்து வக்கீல் தொழிலை மேற்கொள்வோம் என்று சொன்னார்கள். அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள். 2 பேருக்குமே பேச முடியும், ஒருவருக்கு பார்க்க முடியும், மற்றொருவருக்கு கையினால் வேலை செய்ய முடியும். எனவே எங்களுக்கு இருக்கும் அங்கங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து அப்படியே நல்ல வழக்கறிஞர்களாகவும் இருப்போம் என்று சொன்னார்கள். ஒருவர் இயலாமையை ஒருவர் பொறுத்து ஒருவருடைய அங்கங்களை மற்றொருவர் பயன்படுத்தி இப்படி சிறப்பான வக்கீல்களாக வழங்கிய அவர்களை இன்றைக்கும் முன்னுதாரணமாக காட்டுவார்கள். திருச்சபையிலும் நாம் அங்கங்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கர்த்தர் தந்திருக்கின்றார். ஒருவரை போல் மற்றொருவர் இல்லை. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தலையாகிய அவருக்குள் நாம் ஒருமித்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 12:12-27 எப்படியெனில் சரீரம் உண்டு, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பணியை கர்த்தர் நியமித்திருக்கின்றார். திருச்சபையிலே நாம் ஒருமித்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒரே சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வை நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு அங்கம் மற்றொரு அங்கத்தின் மீது கரிசனையாய் இருக்க வேண்டும். சரீரத்தின் எந்த அவயவம் காயப்பட்டாலும் கைகள் போய் அதற்கு உதவி செய்யும், கண்கள் அதற்கு வழிகாட்டும். ஏனென்றால் இவை எல்லாம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக, ஒருவரில் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாக கர்த்தர் திருச்சபையை அமைத்திருக்கின்றார். அந்த உணர்வோடு நாம் திருச்சபையை நேசிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் எங்கள் பிதா என்று சொல்லி நம்முடைய சகோதர சகோதரிகளாக திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் சேர்த்துக் கொள்ளுகின்றோம். எனவே அந்த சகோதர உணர்வோடு திருச்சபையை குறித்த கரிசனை உள்ளவர்களாக, நேசிப்பவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.